ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அது போக இன்னைக்கு நான் உங்களுக்காக இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கோஸ்ட் இன் த செல்லுன்ற மாதிரி ஒரு வித்தியாசமான சூப்பரான படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதாவது ஒரு கொடூரமான ஜெயில் ஒன்று இருக்குது. அந்த ஜெயிலில் பெரிய பெரிய தப்பு பண்ணவங்கள தான் அடைச்சி வைப்பாங்க. இப்படி இருக்க அந்த ஜெயிலுக்கு வந்து புதுசாக ஒரு பேய் ஒன்று வருது. அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா, யாரெல்லாம் கோவப்படுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளுது. ஸோ வித்தியாசமாக இருக்கு இல்லையா? ஏன்னா ஜெயிலில் நிறைய பேர் குற்றவாளிகள் தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருமே நிறைய கோவப்படுவாங்க இல்லையா? ஸோ இப்படி இருக்க அந்த ஜெயிலுக்குள்ளே வந்து அந்த பேய் வந்து கோவப்படுற எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறதை கண்டுபிடிச்ச கைதிகள் எல்லாருமே எப்படி கோவப்படாம இருக்கிறாங்க. கடைசியில் அந்த பேய் என்னாச்சு, அந்த பேய் அந்த ஜெயிலுக்குள்ள வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் ரொம்பவே விறுவிறுப்பா சொன்ன கதை தான் இது. ஸோ வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர். வாங்க நம்ம இப்போ அந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங்ஸ்லயே டிம்ன்ற மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட்டை காமிக்கிறாங்க. ஸோ டிம்மை பத்தி சொல்லணும்னா, இவன் வந்து சாதாரணமாக அந்த ஆஃபீஸில் உட்காந்துட்டு ஏதோ ஒரு நியூஸை வந்து எழுதுற மாதிரி சாதாரண ஜேர்னலிஸ்ட் கிடையாது. ஒரு விஷயத்துல உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த இடத்துக்கே நேரில் போய் அவனுடைய உயிரை கூட பணையம் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஆள் அவன். ஸோ இப்படி இருக்க ஒரு நாள் அவனுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதாவது ஒரு காட்டு பகுதிக்குள்ள யாருக்குமே தெரியாம இல்லீகல் மைனிங் வந்து நடந்துட்டு இருக்கிறதாகவும், அதுவும் சின்ன லெவல்ல இல்ல, பெரிய பெரிய பவர்ஃபுல்லான ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு தெரிய வர, ஸோ அந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக டிம் என்ன பண்றான்னா, கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் டிராவல் பண்ணி அந்த காட்டுக்குள்ள இருக்கிற மைனிங் ஏரியாவை வந்து கண்டுபிடிக்கிறான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவன் நினைச்சதை விட சிச்சுவேஷன் வந்து ரொம்பவே மோசமா இருக்குது. அதாவது இல்லீகலா மைனிங் பண்ணிட்டு அந்த காட்டோடைய இயற்கை வளத்தை கம்ப்ளீட்டா அழிச்சிட்டு இருக்காங்க. அதை விட கொடுமை என்னன்னா, அங்க வேலை செய்யற ஒர்க்கர்ஸையும் லோக்கல் வில்லேஜஸையுமே ரொம்பவே மோசமா நடந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மைனிங் காரணமா கிட்டத்தட்ட 10க்கும் மேல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க போல. ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துமே இதை பத்தி யாருக்குமே தெரிய வரல. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது ரொம்பவே இன்ஃப்ளூயன்சியலான பீப்புள்ஸ். அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி மொத்த விஷயத்தையுமே கவர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நேரில் பார்த்த டிம்முக்கு வந்து இவ்வளோ பேர் செத்துருக்காங்க, இதையே மறைச்சிட்டு இவங்க எப்படி நிம்மதியா இருப்பாங்க, இது வந்து வெளியே கொண்டே வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு வந்ததுமே அவர் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வச்சு ஒரு ஆர்டிகல் மாதிரி எழுத ஆரம்பிக்கிறான். ஸோ பல மணி நேரம் உட்காந்து அந்த ஆர்டிக்கலை கம்ப்ளீட் பண்ணி ஸோ அவருடைய பாஸ்க்கு அனுப்ப, ஸோ அப்படி அனுப்புனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு தைரியம் வருது. இது மட்டும் வெளியில வந்துருச்சுன்னா கண்டிப்பா பெரிய நியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் மறைக்கப்பட்டிருந்த அந்த மைனிங்க்கு பின்னாடி இருக்கிற பல பல உண்மைகள் வந்து வெளியில வரும் அப்படின்னு அந்த ஆர்டிக்கலுக்கான ரெஸ்பான்ஸை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் பாஸுக்காக. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாஸ் கிட்ட இருந்து ஒரு கால் வருது, மீட்டிங் ரூமுக்கு வான்ற மாதிரி. ஸோ டிம்மோ ஏதோ ஆர்டிக்கல் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண கூப்பிடுறாருன்ற மாதிரி வேகமா உள்ள போறான். ஆனா உள்ள போனதுமே பாஸோட முகத்தை பார்த்ததுமே ஏதோ சரியில்லடா அப்படின்னு புரிஞ்சிருது. ஸோ அந்த டிம் எழுதின ஆர்டிக்கலை முன்னாடி வச்சுட்டு இந்த பாஸ் வந்து, இதைதான் நீ எழுதிட்டு வந்திருக்கிறியா, இதுதான் உனக்கு வேலையா அப்படின்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவனை பொறுத்த வரைக்குமே இது வந்து ஒரு சாதாரண நியூஸ் கிடையாது இல்லையா? 10க்கும் மேல வந்து உயிர்கள் போயிருக்குது, இல்லீகலான மைனிங் நடந்திருக்குது, ரொம்பவே பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ் வந்து இதை கவர் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆனா பாஸ்க்கு இந்த உண்மை எதுவுமே முக்கியமா தெரியல. அவன் நேரடியா டிம்மை பார்த்து, இந்த மாதிரி நியூஸை வந்து யாரு படிப்பா, படிச்சாலும் மக்களுக்கு இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குமா என்ன? செலிபிரிட்டியை பத்தி காசிப் மாதிரியான நியூஸ் போட்டா தான் மக்கள் படிப்பாங்க. நீ எழுதிருக்கிற டாபிக் ஒரு டாபிக் இதெல்லாம் சரியில்லை, இது வந்து ஒரு குப்பை அப்படின்னு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. நீ வந்து ஒரு எக்கனாமிக்கல் ஜேர்னலிஸ்ட்ன்ற மாதிரி அதுக்கேற்ற வேலையை தானே உனக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதை பத்தி எழுதாம சம்பந்தமே இல்லாத இந்த ஃபாரஸ்ட், இயற்கை வளம், இல்லீகல் மைனிங் அப்படின்னு தேவையில்லாத விஷயத்துக்குள்ள நீ ஏன் உள்ள போற அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ நம்ம டிம்முக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பாஸ் அப்படி இல்லை, இது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்ல ட்ரை பண்றான். ஆனா இந்த பாஸ்க்கு வந்து அது முக்கியம் இல்லை. இங்க பாரு, நம்மளுடைய சேல் வந்து ஏற்கனவே அகல பாதாளத்தில் போயிட்டு இருக்குது. இந்த சிச்சுவேஷன்ல நீ இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி கம்பெனி செலவும் டிரான்ஸ்போர்ட் ரூம் அப்படின்னு எல்லாம் எடுத்துக்கிட்டு கடைசியாக கொண்டு வந்திருக்கிறது இந்த ஒரு மொக்க ஸ்டோரியாவா? இதுக்கு எவ்வளவு செலவாயிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டிம்மை வந்து திட்டுறாரு. ஸோ டிம்முக்கு வந்து என்ன இவர் இப்படி சொல்றாரு, சார் இங்க பாருங்க, நான் நேரில் பார்த்தது இல்லீகல் மைனிங் சாதாரணமாக விட்டுட்டு வரக்கூடிய விஷயம் கிடையாது, அங்கே நடந்துட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய கிரைம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றான். ஆனால் பாஸ் வந்து அதை கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை. நீயும் மற்ற ஜேர்னலிஸ்ட் மாதிரி நியூஸ் எழுதுனா அப்புறம் மக்கள் எப்படி இந்த நியூஸ் எல்லாம் வந்து படிப்பாங்க? இங்க பாரு, உனக்கு வெறும் 20 நிமிஷம் தான் இப்போ டைம், வேற ஆர்டிக்கலை ரீரைட் பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்பிட. அதுவும் என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா, இந்த மாதிரி நீ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வந்த இந்த முக்கியமான இல்லீகல் மைனிங்கோட இந்த ஆங்கிளை விட்டுட்டு இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட ஃபாரஸ்ட்ல பெர்மிஷனை மீறி இல்லீகலா உள்ள போறாங்க, அதுல பிரசிடென்ட்டோடைய மருமகனுக்கு சொந்தமான கம்பெனிக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு ஸ்டோரியை வந்து நீயா கொஞ்சம் ஆல்டர் பண்ணி வேற மாதிரி வேற நோக்கில் எழுது அப்படின்னு சொல்றாரு. அதாவது இல்லீகல் மைனிங் வந்து மென்ஷன் பண்ணவே சொல்லலை. ஸோ இதனால டிம்முக்கு வர வழி இல்லை. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ண
சொன்ன இன்ஃபர்மேஷன் ஒரு பக்கம் இருந்தாலுமே பாஸ் சொன்னபடி ஆர்டிக்கல் மாத்துறதுக்காக மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த டெஸ்க்குக்கு வந்து போயிடுறான். ஸோ ஆனால் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது டிம்மா கிடையாது, அவனுடைய பாஸ் தான். ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி ரொம்பவே எக்ஸ்ட்ரீமான ஸ்ட்ரெஸ்ல இருந்தார். ஒரு பக்கம் இவருடைய அந்த நியூஸ்லாம் ஒன்றும் சரியாக போகல இல்லையா, இன்னொரு பக்கம் ஆஃபீஸ் ப்ரெஷர். அந்த நேரம் பார்த்து அவருடைய ஒய்ஃபும் ஃபோன் பண்ணி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால ஆல்ரெடி டென்ஷனில் இருந்த பாஸ்க்கு வந்து ரொம்பவே கோவம் வருது. ஸோ ஃபோனில் வந்து நான் இவ்வளோ கஷ்டப்படுறதே இந்த வேலைக்காக தான், இந்த இடம் எனக்கு எவ்வளோ முக்கியன்றது உனக்கு தெரியும், என்னுடைய உழைப்பில் உருவான கம்பெனி இது, ஸோ என்னை நிம்மதியாக வேலை பார்க்க விடு, சும்மா நொய்யின்ற மாதிரி ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிற அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டில் ஒய்ஃப் கிட்ட கோவப்பட அந்த சமயத்தில் இந்த ரூமை காட்டுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் அவர் மட்டும் இல்லை, அவருக்கே தெரியாமல் ஏதோ ஒன்று அவருடைய ஒவ்வொரு எமோஷனல் சேஞ்சையும் கவனிச்சிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. முக்கியமாக அவருடைய அந்த கோபம் இருக்கும் இல்லையா, அதாவது இந்த பாஸ் வந்து இன்னுமே டென்ஷன் ஆக ஆக அந்த ரூமில் இருக்கிற ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் வந்து அவர் அப்படியே பக்கத்தில் வர ஆரம்பிக்குது. அடுத்த செகண்ட்லேயே அவர் அப்படியே அட்டாக் பண்ணிடுது. ஸோ அது என்னது, கண்ணுக்கே தெரியாத ஏதாவது ஒன்றா அப்படின்றத நமக்கு இப்போ காமிக்கல. ஆனால் இதை பற்றி எதுவுமே தெரியாது அந்த டிம் வந்து அவனுடைய வேலையை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் பாஸை பார்க்க வரான். ஸோ ரூமுக்குள்ள நுழைஞ்சதுமே அப்படியே மிரண்டு போயிட்டான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உயிரோட நின்றுட்டு இருந்த இவருடைய பாஸ் வந்து இப்போ செத்து போய் கிடக்குறாரு. அதுவும் அவருடைய உடம்பு பார்த்தீங்கன்னா கொடூரமாக அப்படியே சதைக்கப்பட்டு சீலிங் ஃபேனில் வந்து தொங்க விடப்பட்டிருக்கும். ஸோ அந்த உடம்பு பார்த்தா ஏதோ ஒரு கொலை நடந்துக்கிற மாதிரி மட்டும் இல்லை, யாரோ ஒரு பயங்கரமான இந்த ஆர்ட் ஒர்க் மாதிரி கொலை பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த டிம்முக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்ன நடந்துச்சுன்னே புரியாமல் பாஸை வந்து எப்படியாவது காப்பாற்றலாமா அப்படின்னு முன்னாடி போகிறான். ஆனால் அதுதான் அவன் பண்ண பெரிய தப்பு. ஏன்னா அந்த நேரத்தில் அங்கே வேலை பார்க்குற இன்னும் கொஞ்சம் ஒர்க்கர் வந்து இந்த டிம்மை பாஸோடைய பாடி பக்கத்தில் பார்த்துட. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம் தான், பாஸ் வந்து இறந்து கிடக்குறாரு, அவர் பக்கத்தில் டிம் நிற்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த கொலையை டிம்மு தான் பண்ணியிருந்திருப்பான் அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக அவனையே இந்த கொலை கேஸில் சிக்க வச்சிட்றாங்க. அப்படியே கட் பண்ணால் அடுத்தது ஒரு ஜெயிலை காமிக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஹெட் கார்டு வந்து ஒரு சாதாரண ஆஃபீஸர் கிடையாது, ஏன்னா அவர் கையில் நிறைய பவர் இருக்கும் இல்லையா. ஸோ அதனாலேயே அந்த ஜெயிலில் இருக்கிற குற்றவாளிகளை என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணாலும் டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கொடூரமான ஒரு ஆள் தான் இந்த ஹெட்டு. ஸோ அவர் பேசுகிற விதத்தையே பார்த்தீங்கன்னா அந்த பிரிசனர்ஸை ரொம்பவே கீழ்த்தனமாக இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுவான். ஏதாவது ஒரு பிரிசனருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போனாலுமே அவனுக்கு வந்து எந்த ஒரு சிம்பதியும் கிடையாது, செத்தா கூட கவலை கிடையாது, நீ தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அரகண்டாக இருக்கக்கூடிய ஆள். அப்படியே அடுத்தது பிரிசனர்ஸை கவுண்ட் எடுக்கிற நேரத்தில் எல்லாருமே எழுந்து வந்து நிற்கிறாங்க. ஒருத்த மட்டும் பெட்டில் இருந்து எந்திரிக்கவே இல்லை. ஸோ அவனுடைய பெருசி. ஸோ அந்த ஹெட் வந்து நேராக சீ கிட்ட போய் என்னடா உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்கும்போது இந்த சீக்கு வந்து ரொம்பவே முடியல போல, ஸோ தலை ரொம்பவே வலிக்குது அப்படின்னதும் ஸோ சாதாரண கார்டனை என்ன பண்ணியிருப்பான், ஏதாவது மாத்திரை கீத்திரை கொடுத்துருப்பான் இல்லையா. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா இந்த சீக்கு வந்து ஃபீவர் இருக்கான்ற மாதிரி செக் பண்ணிட்டு உனக்கு காய்ச்சலே இல்லை அப்புறம் எப்படி பெரிய தலைவலி இருக்கும், என்கிட்டே அடிக்க பார்க்குறியா அப்படின்னு அவனை அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆல்ரெடி தலைவலியில் துடிச்சிட்டு இருந்த இந்த சீயும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அடியும் தாங்க முடியாமல் வழியில் தவிக்க. ஸோ மற்ற பிரிசனர்ஸும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே வாயை திறக்கல, ஏன்னா ஹெட்டை எதிர்த்து பேசினா அடுத்த கொடூரம் அவங்களுக்கு நடந்துடும் இல்லையா. ஆனால் இந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் மட்டும் அமைதியாக எல்லாமே பேச ஆரம்பிக்கிறான். ஸோ இவனுடைய பேர் தான் ஆங். ஸோ சி இப்படி அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து இந்த ஆங் வந்து நடுவில் வந்து சீக்கு வந்து ரிலிஜியன் கிடையாது அப்படின்னதும் இந்த ஹெட் அப்படியே திரும்பி இந்த ஆங்கை பார்க்குறான். என்னடா சொன்னேன், நான் உன்னை பேச சொன்னேனா அப்படின்னு கேட்கும்போது நான் ஆங் வந்து கொஞ்சம் கூட பயப்படாமல் ரொம்பவே காமா, சி வந்து எந்த ஒரு ரிலீஜியனையுமே ஃபாலோ பண்ணுறவன் கிடையாது, அதனால இன்னும் 90 நிமிஷத்துக்கு இந்த ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி டைம் வருது இல்லையா, அதனால இந்த ரிலீஜியஸை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே அதுக்கு போவாங்க. ஆனால் அந்த சி வந்து எந்த ஒரு இதையும் ஃபாலோ பண்ணாததுனால அவன் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் அவன் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஸோ அதனால இப்போ அவனை விட்டுருங்க அப்படின்னு ஒரு ப்ராப்பர் ரீசனோட பேச. ஸோ டெக்னிக்கலி பார்த்தா இந்த ஆங் சொல்கிறது தப்பு கிடையாது, ஆனால் அந்த ஹெட்டுக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது. ஒரு குற்றவாளி ஒரு சிறைச்சாலி என்ன எதிர்த்து பேசிட்டானா அப்படின்னு கோவம் தலைக்கேறி எவ்வளோ தைரியம் இருந்தா எனக்கே நீ ரூல் சொல்லி கொடுப்ப அப்படின்னு ஆங் மேலே கை வைக்க போக. ஸோ மற்ற பிரச்சனைஸ் எல்லாருமே அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது வரைக்குமே ஹெட் வந்து ஒருத்தனை அடிக்க வந்தால் யாருமே அவனை பிளாக் பண்ண துணிஞ்சதே கிடையாது, அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி ஹெட் வந்து இந்த ஆங்க் அடிக்கிறதுக்குள்ளேயே ஆங்க் அடுத்த செகண்டே பிளாக் பண்ணி அவருடைய கையை பிடிச்சிட்டான். அவ்வளோதான், அதை பார்த்து எல்லாருமே மிரண்டு போய்ட்றாங்க, அப்படியே அமைதியாகிட்டாங்க. ஏன்னா ஒரு பிரிசனர் வந்து ஹெட்டோடைய கையை பிடிச்சி நிறுத்துறது வந்து ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. ஸோ ஹெட்டுக்கு வந்து இது அவனுடைய அத்தாரிட்டிக்கு நேராக விழுந்து அடி மாதிரி இருக்கும். உடனே அவனுடைய கார்ட்ஸ் எல்லாருமே உள்ளே வந்து ஆங்கை பிடிக்கிறாங்க. இப்போ இந்த ஹெட்டுக்கு வந்து ஆங்கை பனிஷ் பண்ணுறது மட்டும் நோக்கம் கிடையாது, என்னை எதிர்த்தா என்ன ஆகுன்றதை எல்லாத்துக்குமே காமிக்கணும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே பார்க்குற மாதிரி ஆங்கை கொடூரமாக அடித்து கடைசியாக அவனை இந்த கன்ஃபைன்மெண்ட் ரூமுக்கு வந்து தூக்கிட்டு போக சொல்லிட்டான். அப்படியே கட் பண்ணால் அடுத்தது எல்லா பிரிசனர்ஸும்
பிரிசனர்ஸும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. ஸோ இங்கே தான் இந்த ஆங்க் இருந்தாலே அவனுடைய கேங்கில் இருக்கிற ஒரு முக்கியமானவனை நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது காலையில் இந்த தலைவலின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் இல்லையா, ஸோ அவனுடைய பேர் சீன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எப்போதுமே எதையாவது கலாய்ச்சிக்கிட்டே கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறவன் இவனுடைய பேர் வந்து இர்ஃபான். அதுக்கப்புறம் இந்த குரூப்லேயே கொஞ்சம் பெரியவரான இவருடைய பேர் வந்து பென். அதுக்கப்புறம் ரிலீஜன் விஷயத்தில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது இந்த விவி. அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம ஆங்க். ஸோ இந்த ஆங்கோடைய குரூப் இவங்க தான் போல. ஸோ இப்போ ஆங்க் வந்து வேற ரூமில் இருக்கான் இல்லையா, அதனால இவங்க 4 பேரும் அப்படியே சாப்பிட்டுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அப்படியே பேச்சு அப்படியே சி பக்கம் திரும்புது. ஏன்னா சி ஏற்கனவே ஒரு பழக்கம் இருக்குது போல. அவன் அடிக்கடி எனக்கு பேய் எல்லாம் தெரியும்டா, எனக்கு ஸ்பெஷல் பவர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் போல. அதனால மற்றவங்க அவனை வச்சு கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. டேய் நீ உண்மைக்குமே பேய் பார்க்கிறவனா இல்லைனா அதையும் வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தியா, பேயெல்லாம் இப்படிடா ஒருத்தன் கண்ணுக்கு தெரியும் அப்படின்னதும் ஆனா சி உடனே என்ன பதில் சொல்றானா, அப்புறம் என்ன பண்றது பொழைக்கணும்ல அப்படின்னு பதில் சொல்ல, ஓ காமெடிக்காக சொன்னியான்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் நீடிக்கல. அந்த நேரத்துல சாஃபின்ற மாதிரி ஒரு பிரிசனர் பதட்டமா இவங்க கிட்ட வரான். ஸோ அந்த சாஃபின்றவன் ஒரு ட்ரக் கேங் கூட இதுக்கு முன்னாடி தொடர்புல இருந்தவன் போல. ஆனா இப்போ அவனுக்கு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். அதனால ஆங்கோடைய ப்ரொடெக்ஷன் கிடைக்குமா, அவன் வந்து என்னை காப்பாற்றுவானா அப்படின்னு நம்பி தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஆனா இப்போ இங்கேயே டைமிங் சரியில்லைல்ல. ஏன்னா ஆங்க் வந்து இப்போ வேற ரூம்ல இருக்கான் இல்லையா, கடுங்காவல் ரூம்ல இருக்கான் இல்லையா. ஸோ அதனால இப்போ அந்த சாஃபிக்கை ப்ரொடெக்ட் பண்ண யாருமே இல்லை. ஸோ அந்த சாஃபிக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால யார் கண்ணையும் படாம எங்கேயாவது ஒளிஞ்சிக்கணும் அப்படின்னு பதற்றத்தோடய சுத்திட்டு இருக்க. அதே நேரத்தில் இந்த பிரிசன்ல இன்னொரு பக்கம் காமிச்சா அந்த ட்ரக் கேங் பத்தி சொல்லியிருந்தான் இல்லையா, அதுல வேலை செய்யற ஒருத்தன் வேணும்னே ஒரு சண்டை ஆரம்பிக்கிறான். இதனால சத்தம் கேட்டு எல்லா பிரிசனர்ஸும் என்ன நடக்குது அப்படின்னு அந்த இடத்த நோக்கி போறாங்க. எல்லாரோடைய அட்டென்ஷனும் அந்த ஃபைட் மேல போயிட. ஆனா சாஃபி மட்டும் அந்த ஃபைட்டை பார்த்ததுமே ஏதோ சரியில்லைன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறான். ஏன்னா அது உண்மையான ஃபைட் கிடையாது, இது வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ன்ற மாதிரி அவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இவனும் ட்ரக் கேங்ல இருந்தான் இல்லையா. ஸோ இப்படி எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கூட்டிட்டு சாஃபியை மட்டும் தனியாக ஐசோலேட் பண்றதுக்காக போடப்பட்ட பிளான் தான் இது போல. அப்போ அந்த ட்ரக் கேங்கோடைய ஒரு ஆளான இந்த டோவை காமிக்கிறாங்க. ஸோ அவன் என்ன பண்றான்னா இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறான். மற்ற எல்லாருமே அந்த ஃபைட்டை பார்த்துட்டு இருக்கிற டைம்ல சத்தமே இல்லாம இந்த சாஃபி பக்கம் போறான். ஸோ அந்த சாஃபிக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே இந்த டோ என்ன பண்ணிட்டான்னா கத்தியால குத்திட்டான். ஸோ யாருமே அதை கவனிக்கல. ஏன்னா எல்லாரோடைய கண்களும் அந்த ஃபேக்கான ஃபைட் மேல இருந்துச்சு இல்லையா. ஆனா ஒருத்தன் மட்டும் பார்த்துட்டான், அவன் தான் சி. ஸோ ஏற்கனவே தலைவலியில ஓரமா இருந்த இந்த சி வந்து சாஃபிக்கு நடந்ததை அமைதியாக கவனிச்சிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபைட் முடிஞ்சதுமே அப்படியே கூட்டம் கலைஞ்சு போயிடுது. அப்பதான் கீழே ரத்தத்தில் கிடக்கிற சாஃபி எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் பாவம் அந்த சாஃபி ஆல்ரெடி இறந்து போயிட்டான். கட் பண்ண இந்த சைடு நம்ம ஆங் இருக்கிற இடத்த காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஆங்கை பார்க்கறதுக்கு யாரோ வந்திருக்காங்கன்ற மாதிரி தகவல் வர. ஸோ அந்த ஆங்கும் பார்த்தீங்கன்னா அந்த விசிட்டர் ஏரியாவுக்கு வந்து பார்க்க அங்கே அவனுடைய 2 பசங்க நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்ததுமே அவன் சந்தோஷப்படுறான். ஆனால் கூடவே ஒரு டவுட் இருக்குது, ஆமா அம்மா அங்க அப்படின்னு கேட்கும்போது நெய்பர்கிட்ட சொல்லிட்டு தான் எங்களை இங்கே கூட்டிகிட்டு வர சொன்னோம், அம்மாவுக்கு உங்களை பார்க்க வர்றதும் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னதும். ஸோ அதை கேட்டதுமே அவன் ரொம்பவே கஷ்டப்படுறான். அதுக்கப்புறம் பசங்க இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மாவுடைய வாழ்க்கையில் இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவருடைய பேர் அலெக்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த அலெக்ஸை எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, ஏன்னா அவரை பார்க்குறதுக்கும் நல்லாவே இல்லை அப்படின்னு அப்பா கிட்ட வந்து சொல்ல. ஸோ இந்த ஆங்க் இதை கேட்டு கோவப்படலை. அவன் அவனுடைய பசங்களை பார்த்து, அம்மா வேற ஒருத்தரை விரும்புறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு ஒரு புதுசான வாழ்க்கை வேணும்னா இருக்கட்டும், ஆனால் அந்த ஆள் உங்கள் 2 பேரையும் நல்லா பார்த்துக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய அப்பாவுக்காக கொண்டு வந்திருந்த ஒரு போட்டோவை அந்த ஆங் கிட்ட கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அந்த ஆங் வந்து போன வருஷமே ரிலீஸ் ஆயிருக்கணும் போல. ஆனா இவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, எங்க பிரச்சனை நடந்தாலுமே ஆளா வந்து இந்த ஆங் நிப்பான். ஸோ யாராவது அடிக்கிறாங்கன்னா காப்பாற்ற போறது, காட்ஸ் தப்பு பண்ணா அவங்களை எதிர்த்து பேசுறது, அடுத்தவங்களுக்காக ஃபைட் பண்றது அப்படின்னு தொடர்ந்து ஏதாவது பிரச்சனையில வந்து மாட்டிகிட்டே இருந்ததுனால அவனுடைய அந்த சென்டென்ஸ் வந்து இன்னுமே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருந்திருக்கும். அதனால அவனுடைய பசங்க வந்து, அப்பா இன்னும் 7 மாசம் தான், அதுக்கப்புறம் நீங்க வெளியில வந்துடுவீங்க, ஆனா இந்த தடவையாவது எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன் மாதிரி எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்க, அதை கேட்ட அந்த ஆங் வந்து சின்ன ஸ்மைலோட தலையாடுறான். அப்புறமா 2 பசங்களையும் பார்த்து லவ் யூன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த அந்த போட்டோவையும் பத்திரமா எடுத்துக்கிறான். ஸோ அந்த போட்டோ அவங்க கொடுத்ததுக்கே ஒரு கியூட்டான ரீசன் இருக்கும், எங்களை மறந்துடாதீங்கப்பா, இந்த போட்டோவை பார்த்துட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளோதான். இது வரைக்கும் ஹெட்டை எதிர்த்து நின்ன இந்த ரஃப்பான ஆங் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள இப்போ இன்னொரு சைடும் தெரியுது. அதாவது இப்போ அந்த விசிட்டிங் டைம் முடிஞ்சதுமே ஆங் மறுபடியும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வரான். அப்பதான் அவங்க அந்த சாஃபிக்கு நடந்த கொடூரத்தை சொல்றாங்க. சாஃபி வந்து கத்தியால குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுட்டான். அதுவும் வெளியில இருக்கிற எனிமி யாருமே அவனை கொல்லல, அவன் ஆல்ரெடி இருந்த அந்த அதே ட்ரக் கேங் ஆட்கள் தான் அவனை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல. ஸோ ஆங் இதை கேட்டதுமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். அதே சமயத்துல அந்த சி இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்றான்னா, காலையில எனக்காக நீ வந்து பேசினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்ல. ஆனா இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஜெயிலுக்கு வெளியில இருந்து ஒரு ஹாரன் சத்தம் கேக்குது. எல்லாருமே அப்படியே அந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க. ஏன்னா இது புது பிரிசனர்ஸ் வர நேரம், ஒவ்வொருத்தரும் உள்ள இறங்கி வர. அப்பதான் அந்த கூட்டத்துல நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு முகம் இருக்கும்.
இருக்கும், அதான் அந்த டிம். ஸோ பாஸை கொலை பண்ணிட்டாதான் தவறாக அக்யூஸ் செய்யப்பட்ட இந்த ஜேர்னலிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பிரிசனுக்குள்ளே வந்து சேர்ந்துட்டேன். ஸோ ஆல்ரெடி நடந்ததெல்லாம் புரியாமல் இருக்கிற இந்த டிம்முக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிரிசனில் கால் எடுத்து வைக்கும்போது அப்படியே சுற்றியுமே நர்வஸாக பார்க்குறான். ஆனால் பாவம் அவன் யாரை பார்க்குறான்றது முக்கியம் இல்லை, இங்கே யாரெல்லாம் அவனை பார்க்குறாங்கன்றது தான் முக்கியம். குறிப்பாக அந்த ட்ரக் கேங்கை சேர்ந்த டோன்றவன் புதுசாக வந்து இந்த டிம்மை பார்த்ததுமே டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவும் டிம்மை பார்த்ததுமே கேவல கேவல வார்த்தைகளெல்லாம் சொல்லி அசிங்கமாக பேச ஆரம்பிக்க. ஸோ இதெல்லாம் பார்த்த டிம்மும் சார் ரைட்ரா நம்ம வசமாக வந்து மாட்டிக்கிட்டோம், இனிமேல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பயம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எல்லாருமே நியூ பிரிசனர்ஸை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது மோன்ற ஒருத்தன் வந்து நேராக நம்ம ஆங் கிட்ட வரான். ஸோ இவன் வந்து 2 கேங்குக்கும் வேலை செய்கிறவன், அதனால ஆங்குக்கு இந்த மோவை வந்து சுத்தமாக பிடிக்காது, செட் ஆகுது. ஸோ மோ நேராக என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாரு இந்த விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு வாங்கி கொடுக்க. ஆனால் ஆங்க என்ன சொல்கிறேன்னா, நான் எங்கடா தலையிட்டேன், உங்கள் ஆட்களையே நீங்களே கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சாஃபியை குத்தி கொன்ன விஷயத்த நேராக அவனுடைய முகத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இதுதான் ஆங்கோட கேரக்டர், தேவையில்லாமல் நல்லவ மாதிரி நடிக்கிறான்ற மாதிரி 2 கேங்குக்குமே அவனை பிடிக்காது. ஆனால் ஆங்கை பொறுத்தவரை அவனுடைய முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடந்தா அதை அமைதியாக பார்த்துட்டு அவனால் இருக்கவும் முடியாது. இதுக்கடையில் அந்த டிம்மை காமிச்சா அவன் புதுசாக ஜெயிலுக்கு வந்திருக்கான் இல்லையா, ஸோ அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஆரம்பிக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறாங்க, அந்த பிரிசனுக்கான ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸர்ஸ் முன்னாடி உடம்ப வந்து செக் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருந்த இந்த டிம் வந்து இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே புதுசாக இருக்குது. அவனுடைய முகத்தை பார்த்தாலே தெரியுது அவனுக்கு எதுவுமே பிடிக்கல இல்லையா, ஆனால் இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் அவனுடைய உலகம், இந்த சிறைச்சாலையில் தான் அவன் கிடக்கணும். இன்னொரு பக்கம் அந்த பெண் இருக்கார் இல்லையா, அதான் ஹீரோடைய கேங்லேயே கொஞ்சம் மூத்த ஆளு. அவர் இர்ஃபான் கிட்ட ரகசியமாக ஒரு சின்ன டிவைஸை காமிச்சிட்டு இருக்கிறாரு. என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு கொடுத்தது, இனிமே டெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு புதிய இன்வென்ஷன் தான் இது அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அது வந்து 2 ஒயர்லெஸ் ஏர் பீஸ் மாதிரி ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு டிவைஸ் இது. அதை வந்து அவர் ரகசியமாக இந்த ஜெயிலுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு போல. அந்த நேரம் பார்த்து செல் டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ கார்ட்ஸ் உள்ள வந்து பழைய பிரிசனர்ஸ் எல்லாருமே புதுசாக வந்தவங்கள பார்த்துக்கோங்க, ஏன்னா இங்கே என்னென்ன இருக்குது, இங்கே இருக்கிற ரூல் என்ன அப்படின்னு எல்லாருமே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்ல, பெண் உடனே ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என்னுடைய தலையில் விழுந்துடக்கூடாது அப்படின்னு நைஸாக பாத்ரூம் பக்கம் ஓடிட கடைசியாக மாட்டிக்கிறது அந்த இர்ஃபான் தான். சரி வா அப்படின்னு அந்த டிம்மை கூட்டிட்டு கிளம்புறான். அதோட சேர்த்து இந்த பிரிசனில் எந்த இடம் எங்கே இருக்குன்றது எல்லாத்தையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நாளைக்கு கான்ஸ் ஏதாவது கேட்டு நீ பதில் சொல்லாமல் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு முன்னாடி எனக்கு தான் அடி விழும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிசனை வந்து டூர் மாதிரி சுற்றி காமிக்க ஆரம்பிக்கிறான். முதல்ல வந்து ஒரு பெரிய ஓப்பன் ஏரியாவுக்கு கூட்டிட்டு வரான். அந்த இடத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க போல. பார்க்கறதுக்கு பிரிசனில் இருக்கிற சேஃபஸ்ட் ஏரியா மாதிரி தெரியும். ஆனால் இர்ஃபான் வந்து உடனே என்ன பண்ணி கொடுக்குறான்னா, சேஃபாக தெரியுதுன்னு நம்பிடாத, டே டைமில் எல்லா பிளாக்ஸில் இருக்கிற பிரிசனர்ஸும் இங்கே தான் வந்து ஒன்று கூடுவாங்க, அதனால எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வரும்ன்ற மாதிரி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு குரூப்பை காட்ட ஆரம்பிக்கிறான். அங்கே இருக்கிறவங்க ஒரு கேங், இங்கே இருக்கிறவங்க இன்னொரு கேங் அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது ஒரு பெரிய குரூப் மட்டும் டிம்மை வந்து தொடர்ந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க. இர்ஃபான் அதை காமிச்சு அவங்க கிட்ட மட்டும் போய் வம்பு வச்சுக்காத, ஏன்னா அதுதான் 2 கேங், பிரிசனர்ஸ்குள்ளே இருக்கிற பவர்ஃபுல்லான ட்ரக் கேங் இது. அந்த ட்ரக் கேங்கோடைய பேர் தான் 2. ஸோ இவங்களுக்கு வெளியில மட்டும் இல்லை, இந்த ஜெயிலுக்குள்ளேயுமே ட்ரக் பிஸ்னஸ் நடத்துகிற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதுக்கு காரணமும் இருக்குது. என்னன்னா சில பிரிசன் ஆஃபீஸர்ஸ்க்கு இவங்க வந்து லஞ்சம் கொடுத்து வச்சிருக்காங்க, அதனால மற்ற பிரிசனர்ஸ்க்கு கிடைக்காத வசதிகள் கூட இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கேங்கோட பேர் என்னன்னு சொல்லியிருந்தேன், 2 சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏன்னா அந்த கேங்ல இருக்கிற ஒரு பெரிய தலையோடைய பேர் தான் ரென். அவன் ட்ரக் கேஸ்ல பிரிசன் வந்திருப்பான்னு நினைச்சா அதுவும் கிடையாது. ஒரு பப்ல என்ன இருக்குன்னா, அங்க இருக்கிற டிஜே இந்த ரென்னுக்கு பிடிக்காத சாங்க போட்டிருந்திருப்பான், அவ்வளவுதான். இந்த காரணத்துக்காகவே அந்த டிஜேவை கத்தியால குத்தி ஜெயிலுக்குள்ள வந்திருக்கிறான் அப்படின்னதும், என்னது ஒரு சாங் பிடிக்கலானா குத்துவானா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். அப்போ டிம் வந்து இர்ஃபானை பார்த்து சரி நீ எந்த கேங் அப்படின்னு கேட்கும்போது இர்ஃபான் உடனே ஆங் குரூப் இருக்கிற பக்கம் காட்டுறான். ஸோ அதுதான் நம்மளுடைய குரூப் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். முதல்ல பெண்ணை காமிச்சு, நீ முன்னாடி பார்த்தியே அவர் தான் பெண், முன்னாடி யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸராக இருந்தார், யூனிவர்சிட்டிக்குள்ளே நடந்த கரப்ஷனை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாரு, ஆனால் கடைசியில் என்ன ஆகும், நல்லவங்களை தான் மாட்டி விட்டுருவாங்களே, அதே மாதிரி இவர் பக்கம் திருப்பி விட்டுறாங்க. ஸோ அவரே ஃப்ரேம் பண்ணி பிரிசனுக்குள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்தது விவி. ஸோ குரூப்லேயே ரொம்பவே கடவுள் பக்தி இருக்கிற ஒரே ஆள் இவன் தான். ப்ரேயர் டைம் வந்து மிஸ் பண்ணவே மாட்டான், ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்னு தொடர்ந்து படிச்சுட்டே இருப்பான் அப்படின்னா விவியை பற்றி சொல்ல. ஸோ டிம்மா அவனை பார்த்துட்டு இவ்வளோ ரிலீஜியஸாக இருக்கிற ஆள் எப்படி இந்த ஜெயிலுக்குள்ள வந்தான் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம இர்ஃபான் என்ன சொல்கிறான்னா, விவியை வந்து ப்ரேயர் பண்ணால் உங்களுக்கு பணம் அதிகமாகணும், மற்றவங்கள நம்ப வச்சிருக்கிறான், அதை நம்பி சிலர் அவன் பின்னாடி போக கடைசியாக அதுவே அவனை வந்து இந்த பிரிசனுக்குள்ளே வர வச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இர்ஃபான் வந்து சிஏ காமிக்கிறான். ஒரு ஓரத்தில் இனிமேல் தலைவலின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறான். ஸோ அந்த சிஏ காமிச்சு என்ன சொல்கிறான்னா, இவன் வந்து ஃபேஸ்புக்கில் ஸ்கேம் பண்ணி ஒரு பொண்ணை ஏமாற்றி அவகிட்ட இருந்த பணத்தை எல்லாம் காலி பண்ணதுக்காக உள்ளே போட்டுட்டாங்க அப்படின்னு இந்த சிஏ பற்றி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஆங்கை பற்றி சொல்கிறான். அதாவது ஆங் அவனுக்கு சொந்தமான நிலத்தை ஒரு லேண்ட் மாஃபியா கும்பல் வந்து அபகரிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ கோபப்பட்ட அந்த ஆங்கோ அந்த பிஸ்னஸ்மேன் வீட்டுக்குள்ளே புகுந்து அவரே போட்டு பொழந்து எடுத்துட்டான். ஸோ அதனால தான் அவனை பிடிச்சி இந்த ஜெயிலில் போட்டிருக்காங்க அப்படின்னு இவனுடைய கேங்கில் இருந்து எல்லாத்தையுமே சொல்ல. ஸோ இதெல்லாம்
கேட்ட டிம்முக்கு பார்த்தீங்கன்னா என்னடா இது ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ரகமாக இருக்கானுங்க அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் இர்ஃபான் பிரிசனில் இருக்கிற முக்கியமான இடங்களை மட்டும் காட்டுறான். அதில் ஒரு பிளாக் மட்டும் மற்ற இடங்களை விட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதாவது அது வந்து கே பிளாக். இது வந்து பேசிக்காக பணக்கார அதுவும் இந்த பவர்ஃபுல்லான பிரிசனர்ஸ் இருக்கிற விஐபி ஏரியா போல். ஸோ நார்மல் பிரிசனர்ஸ் வந்து பேசிக்கான வசதிக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏசி என்ன, டிவி என்ன, ஃபோன் என்ன அப்படின்னு எல்லாமே கிடைக்குது. அந்த அளவுக்கு பிரிசன் ஆஃபீஸர்ஸ் வந்து இவங்களுக்காக எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சுற்றி காமிச்சதுக்கப்புறம் இர்ஃபானை வந்து ரொம்ப சாதாரணமாக சரி இன்னைக்கு உன்னுடைய ரூம் நம்பர் என்ன அப்படின்னு கேட்கும்போது டிம்மு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் நம்பர் சொல்கிறான். அது கேட்டதுமே இவனுடைய முகமே மாறிடுது. ரூம் நம்பர் 31. ஏன்னா அது வேற யாருடைய ரூமும் கிடையாது. இந்த டிம்மை வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே டார்கெட் பண்ணிட்டு இருந்த அந்த டோஜோடைய ரூம் தான் அது. ஸோ அப்போ தான் இர்ஃபானுக்கு புரியுது டிம் அந்த ரூமுக்கு வேனுக்குனே தான் அனுப்புகிறாங்க. இந்த நைட்டுக்குள்ளேயே அவனை முடிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்கன்றது புரியுது. இருந்தாலும் அந்த ரூமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த இர்ஃபானாலே முடியாது. அதனால நைட் வந்து செல்லுக்கு போகிறதுக்கு முன்னாடி டிம்மை வந்து தனியாக கூப்பிட்டு உன்னை பயமுறுத்துறதுக்காக நான் இதை சொல்லலை. இன்னைக்கு வந்து நீ உயிரோட இருக்கணும்னா உனக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ரூம்குள்ளே போனதுமே ஏதாவது ஒரு வெப்பனை வந்து தேடி வச்சுக்கோ. அந்த டோஜ் வந்து உன்னை டார்கெட் பண்ணிட்டான். ஃபைட் பண்ணாமல் இருந்தால் காலையில் நீ உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு வார்னிங் கொடுக்க. ஸோ பயப்படாமல் இருந்தா சொல்லி இதை சொல்லியிருந்திருப்பான். ஆனால் இதை கேட்டதுமே ரொம்பவே பயந்து போயிட. ஸோ நைட் ஆகுது. பிரிசனர்ஸ் எல்லாருமே செல்லுக்கு போயிட்டாங்க. ஆனால் டோஜ் மட்டும் அங்கே இல்லை. கார்ட்ஸுக்கும் அது தெரியுது. ஆனால் அது தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. ஏன்னா அந்த 2 கேங் இருக்கு இல்லையா, அதான் அந்த ட்ரக் டீலர் கேங். ஸோ அந்த கேங் வந்து இந்த டிம்மை முடிக்கிறதுக்கு டோஜுக்கு ஆல்ரெடி பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்ச நேரத்திலே நல்லா குடிச்சிட்டு போதையோட டோஜும் பார்த்தீங்கன்னா நம்ம டிம்மோடைய ரூம்க்கு வரான். அதாவது டிம்முக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரூம்க்கு வரான். ஸோ இங்கே இந்த டிம்முக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. டோஜ் வந்து அவனுடைய பக்கத்தில் வர வர இவனுக்கு பயம் அதிகமாகுது. ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆங் வந்து இதை பார்த்துட்டான். ஸோ டேரெக்டாக போய் காப்பாற்ற முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறான். அதனால உடனே ஒரு ஐடியா பண்ணி பிளேட்டை செல் பார்ல அடித்து கார்ட்ஸை வந்து கூப்பிட்டு அந்த ரூமில் வந்து எலி இருக்குது, அதுவும் பெரிய எலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோஜோட ரூமை காமிக்க. ஸோ கார்ட்ஸ் வர போகிறாங்கன்னு தெரிஞ்சதுமே டோஜெல்லாம் அந்த நேரத்தில் எதுவுமே பண்ண முடியல. ஸோ டிம்மை வந்து வேலை இருக்கிற பெட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு வெயிட் பண்ணுறான். ஆனால் ஆல்ரெடி அவன் செம்ம போதையில் இருந்தான் இல்லையா, அதனால டிம்மை கொலை பண்ண வந்தவன் அப்படியே தூங்கிட்டான். ஸோ இதனால டிம் எப்படியே தப்பிச்சிட்டான் அன்னைக்கு நைட்டு. ஸோ இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஸோ இவ்வளோ நேரம் தலைவலியில் தவிச்சிட்டு இருந்த இந்த சியோடைய தலைவலியும் போயிடுது போல. ஸோ அவனுக்கே ஆச்சரியம். ஸோ நேற்று படுக்கையிலேருந்து எந்திரிக்கவே முடியல, ஆனால் இன்னைக்கு இவ்வளோ எனர்ஜியாக இருக்குதுன்னு சந்தோஷப்படுறான். ஆனால் திடீர்னு இந்த சேஞ்ச் எப்படி வந்துச்சுன்றது அவனுக்கு தெரியல. அதுக்கப்புறம் பிரிசனர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ரொட்டீன் வேலைக்காக கிளம்பிட்டாங்க. ஆனால் இந்த சைடு இந்த டோஜ் இருக்கான் இல்லையா, அவன் இன்னுமே அந்த டிம்மை விடலை. சவர் ஏரியாவில் கூட அவனை ரொம்பவே அசிங்கப்படுத்தி அட்டாக் பண்ண சான்ஸ் தேடுறான். ஆனால் மறுபடியும் ஆங் நடுவில் வந்து டிம்மை வந்து எப்படியோ காப்பாற்றிட்டான். ஸோ இதனால டோஜுக்கு வந்து கோபம் அதிகமாகுது. அதே நாள் இங்கே இருக்கிற பிரிசனர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கிளீனிங் ஒர்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்க டோஜ் மட்டும் யாருக்கும் தெரியாமல் டாய்லெட் ஏரியாவுக்கு போகிறான். அங்கே தனியாக இருக்கும்போது யாரோ அவனை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அதுவும் இந்த டோஜை பற்றி சொல்லணும்னா அவன் எதுக்குமே பயப்பட மாட்டான். ஒரு அயன் ராட் எடுத்துக்கிட்டு சத்தம் வந்த டைரக்ஷனுக்கு போகிறான். அப்போ ஒரு டாய்லெட் கேப் வழியாக பார்க்கும்போது முதல்ல 2 கால்கள் மட்டும் காற்றுல தொங்குற மாதிரி தெரியுது. உடனே டோரை கிக் பண்ணி திறக்கிறான். ஆனால் உள்ளே யாருமே இல்லை. என்னடா இது, நமக்கு தான் ஏதாவது கேட்குதா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மூலையில இருந்து சிரிப்பு சத்தம். உடனே டோஜ் என்ன பண்ணுறான்னா அந்த அயன் ராடோட அந்த இடத்த நோக்கி போகிறான். அங்கே ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கும் பாருங்க. முதல்ல பார்க்கறதுக்கு அது இவனை மாதிரியே தெரியும். ஆனால் அந்த உருவம் மெல்ல மெல்ல திரும்பும் போது தான் உண்மையான கொடூரமே ஸ்டார்ட் ஆகுது. அதோடைய முகத்துல கண்களே இல்ல, முகம் ஃபுல்லுமே சின்ன சின்ன ஹோல்ஸா இருக்குது. அந்த ஹோல்ஸ்குள்ள ஏதோ ஒரு உயிரினங்கள் ஊந்திட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவ்வளவுதான். இதை பார்த்தவன் பதறி போறான். ஆனா பின்வாங்கல. இவன் தான் தைரியமான ஆளாச்சே, அதனால அதை அட்டாக் பண்ண போறான். ஆனா இத்தனை நாள் பிரிசன்ல மத்தவங்களை வேட்டையாடிட்டு இருந்த இந்த டோஜுக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் உண்மையான வேட்டைக்காரன் யாருன்றதே தெரிய வருது. அந்த பேய் இருக்குது இல்லையா, அது வந்து அவனை ஈஸியா ஓவர் பவர் பண்ணி அவனுடைய வெப்பனை பிடிங்கி அவனுடைய 2 கண்களையுமே கொடூரமா தாக்குது. ஸோ அதனால அவன் பயங்கரமா கத்துறான். அதே நேரத்தில் இந்த சைடு இந்த சீக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகும். அவன் டாய்லெட் பக்கம் போய் பார்க்கும்போது காயத்தோட இந்த டோஜ் வெளியில் நடந்து போகிற மாதிரி தெரியுது. ஸோ சி அவனை ஃபாலோ பண்ணிட்டு செல் வரைக்கும் போகிறான். ஆனால் அங்கே போய் பார்த்தா டோஜ் அங்கே இல்லை. டிம் மட்டும் நார்மலாக க்ளீன் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இந்த சீக்கு பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தது உண்மையா இல்லைன்னா ஹாலுசினேஷனான்றது புரியலை. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த பிரிசன் ஃபுல்லுமே அலறல் சத்தம் கேட்குது. எல்லாருமே ஓடி போய் பார்க்குறாங்க. அங்கே டோஜோடைய உடம்பு வந்து ரொம்பவே கொடூரமான நிலைமையில அதுவும் அந்த சவர் ஏரியாவில் டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கும். ஸோ நேற்று டிம்மை கொலை பண்ண வந்தவன் இன்னைக்கு யாரோ அடையாளம் தெரியாத நபரால் கொலைப்பட்டிருக்கான் இல்லையா. ஸோ மற்றவங்களுக்கு இது வந்து கொலை மாதிரி தெரியுது. ஆனால் சி மட்டும் இதை பார்த்துட்டு இங்கே மனிதரையும் தாண்டி வேற ஏதோ ஒன்று இருக்குடா அப்படின்னு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் சாப்பிட வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நேற்று நடந்ததை பற்றி சிக் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான். ஸோ டோஜ் வந்து சாகிறதுக்கு முன்னாடி அவனை நான் பார்த்தேன். ஆனால் அது நார்மல் கிடையாது. அவனுடைய பாடியை சுற்றி ஏதோ ஒரு ரெட் கலர் ஆரோ மாதிரி இருந்துச்சு அப்படின்னதும் மற்றவங்களுக்கு வழக்கம் போல சி வந்து ஏதோ கதை விடுறான்டா அப்படின்னு தோணுது. அந்த நேரத்தில் டிம் வந்து அங்கே வரான். அவனை பார்த்த சி வந்து இன்னுமே கன்ஃபியூஸ் ஆகுறான். ஏன்னா எல்லாருடைய பாடியை
சுத்தியும் ஏதோ ஒரு ஆரா அவனுக்கு தெரியுது. ஆனா இந்த டிம்மை சுத்தி மட்டும் எதுவுமே தெரியல. அதே நேரம் கிச்சன்ல வேலை பார்க்குற ஒருத்தனை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப பிரைட்டான ரெட் ஆரா இருக்கிறத சி வந்து கவனிக்கிறான். ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, செத்து போன இந்த டோஜ் இருக்கான் இல்லையா, அவனுக்கும் இருந்தது இதே ரெட் ஆரா தான். ஸோ இதை பத்தி எல்லாருக்கிட்டையும் சொல்ல, ஆனா மத்தவங்க எல்லாருமே அவனை அந்த குக்கை திரும்பி பார்க்குறாங்க. ஆனா அவங்களுக்கு நார்மலா தான் தெரியுறான். ஸோ இந்த சி வந்து வழக்கம் போல போய் சொல்றான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த ஹெட் வந்து எல்லாரையும் கூப்பிடுறான். ஸோ டோஜை வந்து யார் கொன்னது, ஒழுங்கு மரியாதையே சொல்லுங்க, இல்லைன்னா சொல்ற வரைக்குமே உங்களுக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு மிரட்டேன். உடனே ஒரு கைதி, அம்மா ஒருத்தன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஏன் வரல அப்படின்னு தைரியமா கேட்கிறான். அப்புறம் என்ன, அவனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கம் போல நம்ம ஆங் தான் நடுவில் போய் காப்பாத்துறான். ஸோ சிச்சுவேஷன் இப்போ ரொம்பவே மோசமாகுது. அந்த ரெண்டா கேங் இருக்கு இல்லையா, அதான் அந்த ட்ரக் கேங். அவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, இந்த ஆங் குரூப் தான் நம்மளுடைய ஆளான இந்த டோஜோ கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சந்தேகப்பட்டு சண்டைக்கு வராங்க. ஸோ பிரிசன் முழுக்க அப்படியே பயங்கர டென்ஷனாக போயிட்டு இருக்கும்போது, ஆனால் அந்த நேரத்தில் கிச்சனுக்குள்ள அந்த குக் வந்து தனியாக இருக்கிறான். அவனுடைய உடம்பு மேலே தானே அந்த ரெட் ஆரா தெரிஞ்சுது. ஸோ அவனுக்கு தனிப்பட்ட ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது போல. ஸோ அவனுடைய ஒய்ஃப் வந்து அவனை விட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி ஆல்ரெடி அவனுக்கு பயங்கர டென்ஷனில் இருப்பான். அதனால கறியை வந்து வெட்டிக்கிட்டே, இங்கேருந்து வெளியில் வந்ததுமே உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு கோபத்தில் வெட்டிட்டு இருக்கேன். ஸோ இப்படி அவனுடைய கோபம் வந்து ரொம்பவே அதிகமாக போயிட்டு இருக்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே பேய் வந்து வருது. அப்புறம் என்ன, கொஞ்ச நிமிஷத்துலேயே அந்த குக்கை வந்து கொடூரமாக கொலை பண்ணிட்டு மறைஞ்சு போயிடுது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டோஜ் விஷயத்தில் சி என்ன பார்த்தானோ அதே மாதிரி இறந்த குக்கும் நடந்து வெளியில் வர்ற மாதிரி சீக்கு வந்து தெரிய, ஸோ அடுத்த செகண்டே அவனும் மறைஞ்சு போயிட்டான். அப்புறம் என்ன, கொஞ்ச நேரத்தில் கிச்சனில் இருந்து கத்துற மாதிரியான சத்தம் கேட்குது. எல்லாருமே ஓடி போய் பார்க்குறாங்க. குக்கோடைய அந்த உடம்பு வந்து ரொம்பவே கொடூரமாக சிதைக்கப்பட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. ஆனால் அப்போ தான் நம்ம ஆங்கோடைய குரூப் வந்து இந்த சி சொன்னதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால சி கிட்ட கேட்கும்போது சி என்ன சொல்கிறான்னா, எல்லாரையும் பார்த்து டோஜ் வந்து சாகிறதுக்கு முன்னாடி அவன் மேலே ரெட் ஆரா இருந்துச்சு, இந்த குக் சாகிறதுக்கு முன்னாடியும் அதே ரெட் ஆரா இருந்துச்சு, இப்போ உங்கள் எல்லாருடைய ஆராவும் எனக்கு தெரியுது, ஆனால் டிம்முக்கு மட்டும் எதுவுமே தெரியல, எதுவுமே இல்லை அவன்கிட்ட அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே எல்லாருடைய பார்வையும் அந்த டிம் மேலே போகுது. அப்போ விவி இருக்கான் இல்லையா, ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஆரோ கலர்ஸ் அது எந்த மாதிரி ரியாக்ட் ஆகும்னா இந்த எமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்ணல. அதில் முக்கியமானது ரொம்பவே பிரைட்டாக இருக்கிற ரெட். ஸோ ரெட் வந்து இந்த ஆங்கர், அதுக்கப்புறம் கோபம், வெறி, ஸோ இதெல்லாம் குறிக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்ல. ஸோ இப்போ இந்த டோஜுக்கும் இப்போ செத்து போன குக்குக்கும் காமனாக இருந்தது என்னது, இந்த பிரைட்டான ரெட்டு தானே. ஸோ ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரீம் ஆங்கரில் இருந்ததுனால தான் அந்த பேய் வந்து அட்டாக் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ தான் ஒரு பேட்டர்ன் வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஒருவேளை நம்ம கோவப்படுறது தான் அந்த கோஸ்ட்டை வந்து நம்ம கிட்ட வர வைக்கிறதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ சர்வைவல் ரூல் ரொம்பவே சிம்பிள். என்ன நடந்தாலுமே கோவப்படக்கூடாது, ப்ரே பண்ணணும், மெடிடேட் பண்ணணும், நம்மளுக்கு பிடிச்ச ஹாபியை பண்ணணும், எது நம்மளுடைய மனசை வந்து காமா வச்சுக்குதோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஆனால் இன்னொரு பெரிய கொஸ்டின் என்னன்னா, அந்த பேய் வந்து இந்த பிரிசனுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்ற மாதிரி தான். ஸோ அதனால இப்போ எல்லாருமே சந்தேகமாக நம்ம டிம்மை பார்க்குறாங்க. சி வந்து நேராக அவங்ககிட்டயே, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்ட்ரேஞ்சாக நடந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது டிம் வந்து கொஞ்சம் யோசித்துட்டு, ஃபாரஸ்ட்குள்ளே இல்லீகல் மைனிங் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போனதையுமே, அங்கே நிறைய பேர் இறந்துருக்கிறதையுமே, அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ்க்கு வந்ததும் அவருடைய பாஸ் வந்து மர்மமாக கொலை பண்ணப்பட்டதையுமே சொல்கிறான். அப்போ தான் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுது. என்னன்னா, இந்த டிம் வந்து இந்த ஜெயிலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து இந்த சூப்பர் நேச்சுரல் சாவை வந்து ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா, அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து ஏதோ ஒரு பேயோ என்னமோ ஒன்று இந்த டிம்மை ஃபாலோ பண்ணி அங்கே வந்திருக்கலாம். ஸோ அதுதான் இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல. ஸோ டிம்மை வந்து இதை கேட்டதுமே பயந்துட்டான். அப்படின்னா எனக்குள்ளே தான் இந்த பேய் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தான் நான் யாருக்குமே அதுக்கு ஆன்சர் தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, டிம் வந்து இந்த ஜெயிலுக்குள்ளே தனியாக வரல, எதையோ ஒன்று கூட்டிகிட்டு வந்துட்டான்ற மாதிரி. ஸோ இதை பற்றி பேசிட்டு இருக்கும் போதே மோன்ற மாதிரி ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவன் வந்து பேயாவது பிசாசாவது அதெல்லாம் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி இவங்கள கலாய்க்க, ஆல்ரெடி இந்த ஆங்குக்கும் இந்த மோக்கும் செட் ஆகாது. வாக்குவாதம் அப்படியே ஃபைட்டாக மாறுது. ஸோ ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு சி கத்துறான், ஆங் அமைதியாரு, உன்னுடைய ஆரை வந்து ரெட் ஆகுது அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஆங் வந்து ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான். ஏன்னா இப்போ கோவம் அதிகமாச்சுன்னா அடுத்த டார்கெட் அவனை மாறிடலாம் இல்லையா, பேய் வந்துடும் இல்லையா. அதனால ஃபைட் நடுவுலையே கோபத்தை கண்ட்ரோல் பண்ண இந்த ஆங் என்ன பண்ணுறான்னா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த மோக்கு ஒன்றுமே புரியல, அடிக்க வரான். ஆனால் இவன் டான்ஸ் பண்ணிக்கிட்டே அதை தடுக்க, அடி வாங்கினாலும் முகத்தில் இருக்கிற ஸ்மைலை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறான். கொஞ்ச நேரத்தில் இந்த சி வந்து ஓகே ஓகே ரெட் போயிடுச்சு அப்படின்னு சொன்னதுமே மறுபடியும் ஃபைட் மோடுக்கு வந்துட. ஸோ இப்படியே மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க. அந்த நேரம் அந்த மோவோடைய ஆரை வந்து ரெட் ஆக அவனுடைய ஆளுங்க வந்து பாஸ் நீங்களும் காமாகுங்க அப்படின்னு கத்துறாங்க. அதனால அவன் என்ன பண்ணிட்டான்னா ஃபைட்டுக்கு நடுவில் உட்காந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்படி இந்த ஜெயிலுக்குள்ளே சண்டை போட ஆரம்பித்த விஷயம் ஒரு பக்கம் டான்ஸ், இன்னொரு பக்கம் ப்ரேயர்னு சொல்லிட்டு ரொம்பவே காமெடியாக மாறிடுது. ஸோ அந்த நேரத்தில் அந்த ரென் இருக்கான் இல்லையா லீடர், அவன் வந்து ஃபைட்டை நிறுத்துறான். அவனுக்கு வந்து சொல்யூஷன் ரொம்பவே சிம்பிள். ஏன்னா இங்கே இருக்கிற கோஸ்ட் ஸ்டோரியை பற்றி இப்போ எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கும். என்ன சொல்கிறேன்னா, அந்த கோஸ்ட் வந்து டிம்மு கூட வந்துருச்சுன்னா டிம்மை வந்து கொண்டுட்டா தான் வேலை முடிஞ்சிடும்ல அப்படின்னதும் இதை கேட்டு டிம்மோடைய மகமே மாறிடுது. அட பாவி என்ன கோத்து விட்டுறிய அப்படின்னு நினைக்கும் போது, ஆனால் அங்க வந்து உடனே தடுத்துட்டு டிம்மை கொலை பண்ணா அந்த போயிடுன்ற மாதிரி என்ன கேரண்டி இருக்கு உங்ககிட்ட, அவன்
செத்ததும் வேற ஒருத்தன் பாடிக்கு போயிடுச்சுன்னா அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு கேள்வி கேட்க ஸோ இந்த ரெண்டும் கொஞ்சம் யோசிக்கிறான். ஏன்னா இப்போதைக்கு பேய் எதுக்கு இங்க இருக்குது, எதுக்காக வந்திருக்குது, யாரை தேடுது அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அதனால டிம்மை உடனே கொல்றதை விட்டுட்டு அவனை உயிரோட வச்சாதான் இந்த கோஸ்டோடைய உண்மையான டார்கெட் யாருன்றதை கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இந்த டிம்மை கொலை பண்ண வேண்டாம், இந்த கோஸ்ட்டை நிறுத்துறதுக்கு இவன் கீயாவை கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு இவன் ஒத்துக்கிட. அது வரைக்கும் பயந்துட்டு இருந்தேன் இந்த டிம் வந்து இப்போ கான்ஃபிடென்ட்டா மாறிட்டான். அப்படின்னா நான் தான் கீயா இருப்பேனா, அப்ப யாராலையுமே என்னை டச் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு ஓவரா ரியாக்ட் பண்ணி பக்கத்துல இருந்த கேங் ஆட்களை அப்படியே வம்பிழுக்க தெரியாதனமா அந்த ரெண்டையும் ஒரு அடி அடிச்சிட்டான். அவ்வளவுதான், மறுபடியும் இந்த பிரிசன் ஃபுல்லா ஃபைட் மூட் ஆயிடுது. ஸோ யார் அடிக்கிறாங்கன்னே தெரியாம எல்லாருமே மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கேஸை நிறுத்த ஹெட் வந்து கண்ணால ஷூட் பண்ணி எல்லாருமே கண்ட்ரோல் பண்றான். கண்ட்ரோல் பண்ணிட்டு எல்லாத்தையுமே பார்த்து நீங்க என்ன மிருகங்களா, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாதா, இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றீங்களே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பெண் உடனே ஒரு ஐடியா பண்றான். முன்னாடி காட்டின அந்த ஒயர்லெஸ் ஏர்பீஸை ஆங்கோடைய காதலை வச்சு நான் சொல்றதை ரிப்பீட் பண்ண அப்படின்னதும் இங்க அந்த ஹெட் என்ன பண்றான்னா இந்த ஆங்கை சைக்காலஜிக்கல் டைமை யூஸ் பண்ணி இன்சல்ட் பண்ண ஆரம்பிக்க ஆங் வந்து என்ன பண்றான்னா அந்த பெண் சொல்லி கொடுக்கறத அப்படியே ரிப்பீட் பண்ணி அந்த ஹெட் சொல்றதை விட ஸ்ட்ராங்கா கவுண்டர் அடிக்கிறான். அதுல என்ன சொல்லிட்டானா, நீயே பவர் யூஸ் பண்ணி மற்றவங்களை டார்ச்சர் பண்ணுறது எதுக்குன்னா உன்னுடைய இன்செக்யூரிட்டியை மறைக்கிறதுக்காக தான் அப்படின்னு அந்த ஹெட்டை பற்றி சொல்லிட. அவ்வளோதான், ஹெட்டுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஈகோ டச் ஆகிடுது. பயங்கர கோவத்தில் கத்த ஆரம்பிக்கிறான். சி உடனே நோட்டீஸ் பண்ணுறான் என்னன்னா அந்த ஹெட்டோடைய ஆரா வந்து பிரைட்டாக மாறிடுது, அதாவது பிரைட் ரெட்டாக மாறிடுது. காம் டவுன், கோவப்படாதீங்க அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறான். நான் ஹெட் வந்து கேட்குற மாதிரி இல்லை. என்னடா அங்கே இருக்கிறவங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க, கோவப்பட்ட பேய் வருன்ற மாதிரி எல்லாம் கட்டுக்கத்தெல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்களா, இங்கே பேயும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு பயங்கர வேகமாக கத்திட்டு இருக்கும்போது அவ்வளோதான், அடுத்த செகண்டே பேய் வந்து அவனை தூக்கி செவுத்துல அடிச்சு பாடியை 2 துண்டா பொழந்து போட்டுருச்சு. அவ்வளோதான், இதை பார்த்து எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஒன்று புரிஞ்சு போச்சு, என்ன ஆனாலும் கோவப்படக்கூடாதுன்ற மாதிரி. அதனால அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய ரூமுக்கு போனதுமே மெடிடேட் பண்ணுறது, ப்ரே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமா இருக்க ட்ரை பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த ஹெட் வந்து இறந்ததுனால இந்த பிரிசன் மேனேஜ்மெண்ட் உடனே பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஹெட்டை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பெரிய இன்வெஸ்டிகேஷன் வந்தால் ஜெயில் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுவாகவே எக்ஸ்போஸ் ஆகிடுமோ அப்படின்னு எல்லாருக்குமே ஒரே டென்ஷன். இந்த சமயத்தில் ஆங்க என்ன பண்ணுறான்னா அவனுடைய பசங்க கொடுத்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒரு ஐடியா பிளான் பண்ணுறான். நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எனிமையாக இருந்துட்டு இருந்தா கோஸ்ட்டுக்கு தான் அந்த அட்வான்டேஜ். ஸோ இப்போ நமக்கு சர்வைவல் தான் முக்கியம் அப்படின்னு அந்த மோ இருக்கான் இல்லையா, ஸோ அவன்கிட்ட ஒரு ஐடியா கொடுக்க ஸோ மோவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கிறான். ஏன்னா அவனும் உண்மைக்குமே ஒரு கொடூரமான பையன்லாம் கிடையாது. கேங் ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணலன்னா அவன் சாக வேண்டியது வரும். அதனால தான் இது வரைக்குமே ஆங் கூட வந்து கிளாஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ இதனால இப்போ 2 ரைவல் குரூப்பும் சேர்ந்து பேயை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த சி வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, ஸோ அந்த டிம் வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் சாவு வந்து ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் ஒவ்வொரு குழந்தை நடந்தப்பவும் டிம் வந்து அந்த கொலை பண்ணப்பட்டவங்களுடைய பக்கத்தில் இருந்ததே கிடையாது. அப்படின்னா பேய் வந்து இவனை ஃபாலோ பண்ணி வந்திருந்தாலுமே டார்கெட் வந்து டிம் கிடையாது, வேற யாரையோ தேடுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த டார்கெட் யாருன்ற மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து அந்த புது ஹெட் தான் கொடுக்குறான். அதாவது அந்த பேயோடைய ஆக்சுவல் டார்கெட் கே பிளாக்ல இருக்கிற விக்டர்னு ஒருத்தன் தான். ஏன்னா அவன் சாதாரணமான ஒரு ரிச் பிரிசனர் கிடையாது, இல்லீகலான மைனிங் பிசினஸ்ல ஒரு பெரிய ஆள் அவன். அதுவும் இந்த டிம் வந்து ஸ்டார்டிங்ல இன்வெஸ்டிகேட் பண்ண போனா அதே மைனிங் ஏரியாவுடைய கனெக்ஷன்ல அவன் தான் இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்ல. இப்போ எல்லா பீஸும் அப்படியே கனெக்ட் ஆகுது. அப்படின்னா அந்த பேய் வந்து ஃபாரஸ்ட்ல இருந்து இந்த டிம்மை ஃபாலோ பண்ணி வந்தது டிம்மை கொலை பண்றதுக்கு கிடையாது, அந்த விக்டரை ரீச் பண்றதுக்காக தான். அது போக அது ஹியூமன் கோஸ்டா இல்லைன்னா அந்த காட்டோடைய ஆவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவான்றது தெரியாது. ஆனால் அது இல்லீகல் மைனிங் மூலமாக அந்த லேண்டை டிஸ்ட்ராய் பண்ணின அந்த விக்டர் மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்திருக்கும் போல. ஸோ ப்ராப்ளம் என்னன்னா விக்டர் பிரிசனுக்குள்ளேயே விஐபி ட்ரீட்மெண்ட்டில் பாதுகாப்பாக அதுவும் அந்த கே பிளாக்ல இருக்கிறவன். ஸோ வார்டன்ல இருந்து பல ஆட்கள் வந்து அவன்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த ஆங் குரூப்பை அந்த புது ஹெட் என்ன பண்ணுறாருன்னா சீக்கிரட்டாக அந்த கே பிளாக்குக்கு கொண்டு போகலான்ற மாதிரி முடிவு பண்ணுறான். ஏன்னா இந்த புது ஹெட்டுக்கும் அந்த பேய்களை பற்றி கேள்விப்பட்டதுமே பயம் வந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஹெட் வந்து கொடூரமாக செத்து போயிருப்பான் இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் இந்த பேயோடைய கதை முடிக்கலான்ற மாதிரி தான் நம்ம ஹீரோடைய அதான் அந்த ஆங்கோடைய குரூப்புக்கு ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி ஒத்துருந்துருப்பான். அது போக இந்த ஆங் குரூப் வந்து திருட்டுத்தனமா அந்த கே பிளாக் பக்கத்தில் போகிற நேரத்தில் இன்னொரு பக்கம் அங்கே லஞ்சம் வாங்கினா நிறைய கார்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எவிடன்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக சி பிளாக்கு பெட்ரோல் ஊற்றி ஃபயர் செட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இந்த ஹெட் என்ன பண்ணுறான்னா ஃபோன் மூலமாக அந்த விக்டர் இன்னுமே அந்த ரூமில் தான் இருக்கான்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட. இங்கே அந்த விக்டரை காமிச்சா லக்ஸரியா டிவி சீரிஸ் பார்த்துட்டு பாப்கார்ன் அனுப்பு, கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வான்ற மாதிரி
ஆர்டர் போடுற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறான். அப்போ இர்ஃபான் அந்த ஃபோனை வாங்கிக்கிட்டு நம்ம அவனை ஃபிசிக்கலாக ரீச் பண்ண முடியலன்னா அவன் ஆங்கரை ட்ரிகர் பண்ணலாம், ஏன்னா அவன் கோவப்பட்டாதான் பேய் வந்துடும்ல அப்படின்னு ஐடியா கொடுக்க. ஏன்னா இப்போ இவங்களுடைய ரூல் படி இந்த விக்டரோடைய ஆரை வந்து ரெட்டாக மாறிடுச்சுன்னா அந்த பேய் வந்து அவனை கண்டுபிடிச்சிடும் இல்லையா. அதனால ஃபர்ஸ்ட் எப்படி ரீச் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதனால அந்த இர்ஃபான் என்ன பண்ணுறான்னா அந்த விக்டரை இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணின ஆன்டி கரப்ஷன் ஆஃபீஸர் மாதிரியே வாய்ஸை வந்து இமிட்டேட் பண்ணி அவனை வந்து அப்படியே கோவமேற்ற ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த விக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையானவன் போல. அவனை பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஏசி டிவி அப்படின்னு எல்லாத்தோட லக்ஸரியாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னுடைய இந்த தண்டனை முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு மறுபடியும் பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப கூலாக இருக்கிறான். ஸோ இதனால ஃபர்ஸ்ட் பிளான் வந்து ஃபெயில் ஆகிடுது. அதனால அடுத்தது இர்ஃபான் என்ன பண்ணுறான்னா அந்த விக்டரோடைய மிஸ்ட்ரஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய இன்ஃபோவை கண்டுபிடிச்சி அவளுடைய வாய்ஸை வந்து இமிட்டேட் பண்ணி நீ மோசமான ஆளு அப்படின்ற மாதிரி அவனை மறுபடியும் ப்ரொவோக் பண்ணுறாங்க. ஆனால் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா இந்த விக்டர் என்ன சொல்கிறான்னா போகணும்னா போ, நான் உனக்கு எல்லாம் வாங்கி தந்தேன், இதுக்கப்புறம் எனக்கு தான் செலவு மிச்சம் அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டான். அதே சமயத்தில் வெளியில் இந்த ஆங் அதுக்கப்புறம் இந்த டீம் அவங்க எல்லாருமே அந்த விக்டரோடைய ஆளுங்க கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபைட்னால ஆரா வந்து ரெட்டாக மாறும்போது சி வந்து காம் டவுன்ற மாதிரி கத்த ஆரம்பிக்க அப்போ மறுபடியும் காமெடி பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒருத்தன் அடிக்கிறான், இன்னொருத்தன் டான்ஸ் பண்ணுறான், இன்னொருத்தங்க ப்ரே பண்ணுறாங்க அப்படின்னு அந்த இடமே கொஞ்சம் காமெடியாக போயிட்டு இருக்கேன். ஆனால் இந்த சைடு இந்த இர்ஃபான் மட்டும் இப்போ லாஸ்ட் பிளான் போடுறான். என்னன்னா அந்த விக்டரோடைய பழைய ஹிஸ்டரியை வந்து தேடி பார்க்கும்போது ஒரு ஷாக்கிங்கான உண்மை தெரிய வருது. அதாவது ஒரு காலத்தில் இந்த விக்டர் என்னவா இருந்தானா ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணின ஒரு என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் போல. அதாவது மைனிங்கை எதிர்த்தவன், மரத்தெல்லாம் வெட்டக்கூடாது, இங்கே மைனிங்லாம் பண்ணக்கூடாதுன்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணவன். ஆனால் இப்போ அதே இந்த விக்டர் தான் இல்லீகல் மைனிங் பிஸ்னஸில் இருக்கான் இல்லையா. ஸோ அதனால இப்போ இந்த இர்ஃபானுக்கு புதுசாக ஒரு ஐடியா வருது. அதனால என்ன பண்ணுறான்னா அந்த விக்டரோடைய யங்கர் ஏஜ்க்கான ஸ்பீச்சை வந்து அப்படியே இமிட்டேட் பண்ணி கால் பண்ணுறான். கால் பண்ணி விக்டர் கிட்ட என்ன ஞாபகம் இருக்கா, நான் தான் நீ தானா, நீ மறந்துட்ட பழைய விக்டர் தானா, ஒரு காலத்தில் ஃபாரஸ்ட்டுக்காக போராடினவன் நீ, மைனிங்கை எதிர்த்தவன் நீ, ஆனால் இப்போ நீ எதிர்த்த அந்த விஷயமாவே நீ மாறிட்ட. அது போக அந்த ஐடியாலஜிக்காகவே உன்னுடைய அப்பாவை இழந்திருக்கிற, ஆனால் நீ இப்போ நீ எதிர்த்த விஷயத்தையே காசுக்காக பண்ணிட்டு இருக்க அப்படின்னதும் இதை கேட்ட விக்டர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறான். நான் ஐடியாலஜியை விட்டுடல, ஐடியாலஜியை வச்சு சாப்பாடு வாங்க முடியாது, அதை வச்சு ஒன்றுமே யூஸ் கிடையாது அப்படின்னு கவுண்டர் கொடுக்க. ஆனால் இர்ஃபான் வந்து விடாமல் அவனுடைய பழைய அந்த காயமான இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ இப்போ கம்ஃபர்டபுளாக ஜெயிலில் இருக்கலாம், ஏசி இருக்குது, டிவி இருக்குது, பணம் இருக்குது, ஆனால் உண்மைக்குமே உன்னுடைய பக்கத்தில் யார் இருக்காங்க, உன் பக்கத்தில் ஃபேமிலி கிடையாது, உண்மையாக கேர் பண்ணுறவங்க கிடையாது, உன்னுடைய பவருக்காகவும் காசுக்காகவும் தான் மக்கள் இருக்காங்க, மற்றபடி நீ ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த வார்த்தைகளை கேட்டதுமே அந்த விக்டரோடைய ஈகோ வந்து அதிகமாகிடுது. ஸோ இவ்வளோ நேரம் காமாக இருந்தவன் கோவத்தோடைய உச்சிக்கே போய்ட்றான். ரூமில் இருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே தூக்கி எறிய ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் சியும் தூரத்துலேருந்து ஃபீல் பண்ணுறான். அதாவது விக்டரோடைய ஆரா ஃபுல்லுமே பிரைட் ரெட்டாக மாறிடுச்சுன்ற மாதிரி. அடுத்த செகண்டே பேய் வந்து நேராக விக்டரோடைய ரூம் கிளப்புக்கு வந்து அட்டாக் பண்ணுது. காலம் கட் ஆகிடுது. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக போகுது. அதுக்கப்புறம் சி வந்து முடிஞ்சிடுச்சு, விக்டரை வந்து செத்து போயிட்டான் அப்படின்னதும் அதோட பிரிசனில் இருந்த சூப்பர் நேச்சுரல் அட்டாக்கும் அப்படியே ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடுது. அதாவது அந்த பேயோடைய ரிவெஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த பேய் வந்து இந்த காடுகளை அழிக்கிற, அதுவும் அந்த மைனிங் பண்ணுறவங்கள பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கும். அதுவும் அந்த டிம்மை ஃபாலோ பண்ணி ஸோ வந்து கடைசியாக அந்த விக்டரோடைய கதையை முடிச்சிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ இப்படி எல்லாமே முடிஞ்சிட. ஸோ மிஷன் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி ஆங்கோடைய குரூப் மறுபடியும் அவங்களுடைய பிளாக்கான அந்த சி பிளாக்கு வராங்க. ஆனால் இங்கே இன்னொரு ப்ராப்ளம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். என்னன்னா அந்த வார்டன் அதுக்கப்புறம் அந்த கரப்டான கார்ட்ஸ் எல்லாம் கன்னோட ரெடியாக நிற்கிறாங்க. மொத்த சி பிளாக்கையும் கொளுத்தி விடுறதுக்கு, அதுவும் எவிடன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணி பிளேமை நம்ம ஆங்கோடைய கேங் மேலே போட்டுடலான்றது தான் வார்டனுடைய பிளான். அதுக்காக ஆல்ரெடி அந்த செவுத்து மேலே பெட்ரோல் ஊற்றி வச்சிருப்பாங்க. ஸோ வார்டன் வந்து ஃபயர் செட் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் தீ வந்து பிடிக்கவே இல்லை. அப்போ தான் ஒரு ட்விஸ்ட் தெரியுது. என்னன்னா அந்த புது ஹெட் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஏற்கனவே அந்த வார்டனுடைய அந்த ஈவில் பிளான் வந்து தெரிஞ்சு கெஸ் பண்ணி அந்த பெட்ரோலை தண்ணியாக மாற்றி வச்சிருக்கிறான் போல. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் சிசிடிவியும் இருக்கும். அதனால இந்த வார்டனுடைய கரப்ஷன் வந்து இப்போ எவிடன்ஸோடைய ரெக்கார்ட் ஆயிடுச்சு இல்லையா. பிரிசனில் இருந்த 80 கார்ட்ஸில் கொஞ்சம் பேர் மட்டும்தான் ஹானஸ்டாக அதுவும் அந்த புது ஹெட்டு பார்க்க நிற்கிறாங்க. கடைசியில் இந்த வார்டனும் இது மூலமாக அரெஸ்ட் ஆகிட. இதுக்கப்புறம் பிரிசன் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகுது. முக்கியமாக டிம்முடைய கேஸ் மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணப்படுது. சிசிடிவியை வந்து செக் பண்ணும்போது பாஸ் வந்து கொல்லப்பட்ட நேரத்தில் டிம் வந்து அந்த ரூம் இல்லைன்ற மாதிரி ப்ரூவ் ஆகிடுது. அதனால அவன் இன்னசென்ட்ன்ற மாதிரி கிளியர் ஆகி கடைசியில் பிரிசன்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டான். போகிறதுக்கு முன்னாடி நம்ம அவன்கிட்ட இனிமேல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது டிம் வந்து கொஞ்சம் யோசித்து, நான் மறுபடியும் அந்த மைனிங் ஏரியாவுக்கு போக போகிறேன், அந்த கோஸ்ட் என்னை ஃபாலோ பண்ணி வந்திருந்தாலுமே அது இங்கே முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் கிடையாது, அது வந்த இடத்துக்கே நான் கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்து ஒரு நாள் வெளியில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஸோ டிம் போகிற நேரத்தில் சி வந்து அவனை பார்த்து சிரிக்கிறான். ஏன்னா ஆரம்பத்தில் டிம்முக்கு எந்த ஒரு ஆறாவையும் அவனால் பார்க்க முடிஞ்சிருக்கு
தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ வந்து டிம்மை சுற்றி ஒரு பிரைட் கோல்டன் ஆரா வந்து தெரியுது. இது வரைக்கும் பார்த்த ஆராக்குள்ளேயே அதுதான் மிகவும் ரொம்பவே கிளியராகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது போல. அந்த கோல்டன் ஆராவோட டிம் வந்து பிரிசனை விட்டு வெளியில் நடந்து போக அதோட இந்த கோஸ்ட் இந்த செல்லோடைய படம் வந்து முடியுது. ஸோ எப்படி இருந்துச்சு படம்? அந்த படம் வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்கும் படமாக பார்த்தா. இருந்தாலும் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷார்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ இதே மாதிரி புது புது படங்களெல்லாம் நம்ம அடிக்கடி பார்க்க போகிறோம். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.